ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மார்கழி 25வது நாள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளராங்கிற அற்புதமான பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து எப்படி ஒருத்தி மகனாய் வளர்ந்தான் அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு விசாரம். அதற்கான ஒரு சமாதானமாக நம்முடைய பூர்வாச்சாரியர்களான சுவாமி பட்டருக்கும் நஞ்சியருக்கும் அமைந்த ஒரு சம்வாதத்தை தான் இன்றைய தினம் நாம் திருப்பாவையில் பூர்வாச்சாரியர்கள் திருவாய்மொழிகள் என்ற தலைப்பிலே அனுபவிக்க உள்ளோம். இந்த விசாரம், இந்த சம்வாதம் எங்க காட்டப்பட்டிருக்கனாக ஆறாயிரப்படியிலே காட்டப்பட்டுள்ளது. அதாவது சுவாமி நஞ்சியர் சுவாமி பராசர பட்டரிடத்திலே ஒரு கேள்வி கேட்டாராம். இந்த கிருஷ்ண பரமாத்மா ஒருத்தி மகனாய் பிறந்தான், அதாவது தேவகி பிராட்டியாகிற ஒருத்திக்கு பிள்ளையாக திரு அவதாரம் செய்தான். எங்கே? மதுராவிலே. ஓர் இரவில் எங்கு அழைத்து வரப்பட்டான்? திருவாய்ப்பாடியிலே நந்தகோபர் திருமாளிகைக்கு வந்து சேர்ந்தான். அங்கே ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான், அதாவது யசோதை பிராட்டியாகின்ற ஒருத்திக்கு பிள்ளையாக ஏகாந்தமாக வளர்ந்தான் இல்லையா? அப்போ அவருக்கு கேள்வி, பிறந்ததென்னவோ தேவகிக்கும் வசுதேவனுக்கும் மதுராவிலே, வளர்க்கப்பட்டது எங்க? யசோத மற்றும் நந்தகோபனுடைய கிரகத்திலே. அதாவது வளர்ப்பு தாய், வளர்ப்பு பெற்றோர்கள் தான். அதுவும் ரொம்ப காலம் கூட கிடையாது, ஒரு 10 வருஷம்தான். ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் இவா. அங்க 10 வருஷம்தான் வளர்றான், கம்சனுக்காக பயந்து. மறுபடியும் கம்சனை வதம் செய்வதற்காக திருவாய்ப்பாடியிலிருந்து மதுராவுக்கு சென்றவன் திரும்பியும் திருவாய்ப்பாடிக்கு வந்ததாக சரித்திரமே கிடையாது. அதுக்கப்புறம் துவாரகா நிர்ணயம்னு அப்படியே போயாச்சு இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த சிறிய காலத்திலே தானே இங்க வளர்ந்தான், திருவாய்ப்பாடியிலே. அப்படி இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மாவை இன்றளவும் இடைக்குல தலைவன் நந்தகோபன் குமரன்னு அழைப்பதெல்லாம் நியாயமா அப்படிங்கிறது ஒரு விசாரம். அடுத்ததாக யசோதை, அதாவது வளர்ப்பு தாயாக இருக்கக்கூடியவள், யசோதை முலைப்பால் அமுதுண்டான்னு சொல்வது எந்த விதத்துல சரியாகும்? தான் பெறாத பிள்ளைக்கு எப்படி முலைப்பால் கொடுக்க முடியும்? கண்ணன் பெறா தாயிடம் எப்படி பாலை அருந்தினான்? இது எங்கனே பொருந்தும்னு கேட்கிறார். அறிவில்லாத சாமானியர்கள் இதை ஒப்புக்கொண்டால் கூட பரவாயில்ல, அறிவுள்ள ஞானிகள் மகனீயர்கள் கூட இதை ஒப்புக்கிறாளே, ஆச்சாரியர்கள் கூட ஏற்றுக்கொள்கின்றார்களே, இது எந்த விதத்திலே நியாயம்னு சொல்லி சுவாமி நஞ்சியர் இந்த கேள்வியை எழுப்புகின்றார். அதற்கு மிகவும் ரசமாக சுவாமி பராசர பட்டர் சொன்னாராம். ஞானிகள் என்ன, ஞானிகளிலேயே தலை சிறந்தவர்னு கொண்டாடப்படக்கூடிய பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்திலே இட்ட ஸ்லோகம் இது. அயம் ச கத்யதே பிராக்ஞைஹி புராணார்த்த விசாரதைஹி. அதாவது புராணங்களின் பெருமைகளை அறிந்த பெரியோர்கள் சொல்கின்ற விஷயம் எது தெரியுமா? கோபாலோ யாதவம் வம்சம் மக்னமப்யுத தரிஷ்யதி என்று ஆயனாகிய கண்ணன் மூழ்கி கிடந்த யாதவ வம்சத்தை மேல்நிலைக்கு கொண்டு வர போகின்றான் என்று. அப்போ இதிலிருந்தே அவன் யாதவ குலத்தை சேர்ந்தவன், யாதவ வம்சத்தை சேர்ந்தவன் என்பது நன்னா ஸ்பஷ்டமா தெரியறதே. அவனுடைய திரு அவதாரத்துக்கு முன்பே இது சூச்சிக்கப்பட்டுள்ளதே. அதற்கு மேலாக கண்ணனை கண்ட மாத்திரத்திலேயே யசோதைக்கு முலை சுரந்தது. அவள் கொடுத்தாள், இவன் குடித்தான். இதிலே நமக்கென்ன சேதம், நமக்கென்ன நட்டம், இது என்ன ஆராய்ச்சி என்று நயமாக விடையளித்தாராம் சுவாமி பராசர பட்டர். நாளை தினம் மற்றொரு ஐதீகத்துடன் அடியேன் எல்லோரையும் சந்திக்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.